மனிதன் மேற்கொள்ளும் இயற்கையை பாதிக்கும் பல நடைமுறைகளால் நீரானது மிகவும் மாசுற்று காணப்படுவதை நாம் காண்கிறோம். உதாரணமாக கடல் நீரில் எண்ணெய் கசிவுகள் நீரீற்றுகளை பாதிக்கின்றன. ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் வாகனங்களை கழுவுதல், ஆடு மாடுகளை கழுவுதல், நேரடியாக மனிதன் ஆற்றில் இறங்கி கழுவுதல், சாய்ப்பட்டைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஆகிய நீர்நிலைகளில் மாசுபடுத்துகின்றன. இன்றைய காலகட்டத்தில் நீரினால் பரவும் நோய்கள் அதிகமாக உள்ளன. நோய் கிருமிகள் நிறைந்த நீரை பாரம்பரியமாக கொதித்து வைத்து கிருமி நீக்கம் செய்யலாம். அரசு மேல்நிலை பள்ளி நீர்கொதிரி குடிசை கொள்கை சார்ந்த நாங்கள் கண்டறிந்த இந்த முறையை பயன்படுத்தி நீர் சுத்திகரிப்பு அல்லது வழிகாட்டுதல் செயல்முறையை செயல்படுத்துகிறது. செய்முறை: தண்ணீர் பாட்டிலில் மேலேயும் கீழேயும் துளை போடவும், பின்பு இடது மற்றும் வலது பக்கத்தில் துளையை போடவும். மேலேயும் கீழேயும் போட்ட துளையில் ஒரு பிளாஸ்டிக் குழுவை இணைக்கவும். இடது பக்கத்தில் போட்ட துளையில் ஒரு பிளாஸ்டிக் குழுவை, வலது பக்கத்தில் போட்ட துளையில் ஒரு பிளாஸ்டிக் குழுவை இணைக்கவும். பின்பு பொருந்திய துளை பசை வைத்து அடைக்கவும். சிறிய அடுப்பை கார்ட்போர்ட் அட்டையில் பொருத்தவும். அந்த அடுப்பின் மீது ஒரு குழவை வைக்கவும். அட்டை நிலப்பரப்பாட்டில் பொருத்தவும். பாட்டிலில் மேலே உள்ள துளை குழவையின் படுமாறி இணைக்க வேண்டும். கார்ட்போர்ட் அட்டையின் பிளாஸ்டிக் கொட்டியை பசை வைத்து பொருத்தவும். பாட்டிலின் இடது மற்றும் வலது புறத்தில் போட்ட துளை படுமாறு அமைக்கவும். விசைப்பொறியில் பிளாஸ்டிக் பெட்டியில் இணைக்கவும். விசைப்பொறியில் உள்ள குழாயில் இடது பக்கத்தில் இருக்கும். பின்பு ஒரு குவளையை கீழே இருக்கும் குழியுடன் இணைக்க வேண்டும். தண்ணீரை முன்னாடி உறுதி குழாயில் சேர்க்க வேண்டும். குழாயில் காற்று போகாதபடி ஹெல்டரை பசை வைத்து அணைக்கவும். HV பேட்டரியை விசைப்படவுடன் இணைக்க வேண்டும். பின்பு அந்த அடுப்பை மெழுகுவர்த்தியை வைத்து எரிய வைக்க வேண்டும். பயன்பாடுகள்: நீர் நிறைந்த இதர திரவங்களை மாசுகளை அகற்றும் செயல்முறை பயன்படுகிறது. கடல் நீரை குடிநீராக மாற்றும் பயன்படுகிறது. தேவையான பொருட்கள்: தண்ணீர் பாட்டில், பிளாஸ்டிக் குழாய், பசை, எஃகு நிலைப்பாடு, குவளை, மோட்டார், பேட்டரி, மெழுகுவர்த்தி, டம்ளர், தண்ணீர், ஹெல்டர். தேங்க்யூ.